ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆய்க்குடி தென்காசி கேம்பஸ் இன்டர்வியூவில் பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு. கவுன்சிலிங் கோட் 4994. சேலத்தில் தொழிலதிபர் உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. முற்றிலும் தீக்கிரையாகி சிதைந்து கிடக்கும் இந்த இடத்தில்தான் 5 உயிர்கள் பலியாகின. சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடியில் உள்ள கார்த்திக் என்பவரின் வீடுதான் இது. மர அறுவை ஆலை உரிமையாளரான அவர் அதே பகுதியிலேயே தொழில் செய்து வந்தார். வாழ்நாள் கனவான வீட்டை பார்த்து பார்த்து கட்டிய கார்த்திக் சமீபத்தில்தான் அதில் குடியேறியிருக்கிறார். புதிய வீடு என்பதால் உறவினர்கள் சிலர் கார்த்திக் குடும்பத்தினரோடு தங்கியுள்ளனர். நேற்றிரவு வழக்கம் போல் இரவு உணவை முடித்த அனைவரும் அவரவரின் அறைகளில் உறங்கச் சென்று விட்டனர். நள்ளிரவில் ஜன்னல் கண்ணாடிகள் வெடித்து சிதறும் சத்தம் கேட்டு அலறி எழுந்த அக்கம் பக்கத்தினர் கார்த்திக்கின் வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சில மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீட்டின் ஹாலில் தீயில் கருகிய நிலையில் 5 உடல்கள் கிடப்பதைக் கண்ட அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர். வீட்டு உரிமையாளர் கார்த்திக், அவரின் மனைவி மகேஸ்வரி, மகன்கள் சர்வேஷ் மற்றும் முகேஷ், கார்த்திக்கின் உறவினர் புஷ்பா ஆகியோரின் உடல்கள்தான் அவை என்பது விசாரணையில் தெரிய வந்தது. எங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்தா கூட அவன் குடும்பமே அவன் தான் அந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டான். எவ்வளவோ கஷ்டப்பட்டான். அந்த பிள்ளைங்களும் அப்படியே அவனுக்கு அந்த நிலைமை ஆயிடுச்சு. சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு வந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக லாக் ஆயிருந்தனால உள்ளே யாராலையும் போக முடியல. அப்புறம் அந்த பக்கம் உடச்சிட்டு தான் போய் எடுக்க முடிஞ்சது. அந்த இது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, எரிஞ்சிட்டு. மற்றபடி என்ன உள்ளார எந்தனால ஃபயர் ஆச்சுங்கிறது யாருக்கும் தெரியல. அவங்க உள்ளே இருந்தவங்களுக்கே தெரியல. தீ விபத்திலிருந்து தப்பிய நபர்கள் யாருக்கும் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து நேர்ந்தது எப்படி என கேட்டால், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதே அவர்களின் பதிலாக இருக்கிறது. இதனிடையே நிகழ்விடத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன், மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். மின்கசிவால் தீ விபத்து நேர்ந்ததாக கூறப்படும் நிலையில் இது விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என விசாரணை நடத்துகிறது காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ். ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆய்க்குடி தென்காசி கேம்பஸ் இன்டர்வியூவில் பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு. கவுன்சிலிங் கோட் 4994.